அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கல்லாலில் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் இணைந்து பவத்தொடக்கை வெல்வா. அன்பு சார்ந்த நேயர்களே, வைகாசி மாதம் 29ஆம் நாள் குருவாரம், வியாழக்கிழமை, தேய்பிறை பிரதமை 2:53 வரைக்கும் மதியம். பின்னாடி துதி திதி, மூல நட்சத்திரம், அருமையான நட்சத்திரம். அது இரவு 10:31 வரை இருக்கு. பின்னாடி பூராட நட்சத்திரம். யோகம் சித்த யோகம். ராகு காலம் எப்போதுமே வியாழக்கிழமை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலையில் 6 முதல் 7:30. குளிகன் 9 முதல் 10:30. சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்களாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கு சூரியன் ரிஷபத்தில், புதன் குருவும் மிதனத்தில், செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில், சந்திரன் தனுசுல, சனி ராகு கும்பத்தில், சுக்கிரன் மேஷத்தில். இதுதான் இந்த கிரகங்களுடைய இன்றைய அமைப்பு. இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. ஆனால் சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. சனி ராகு 11ஆம் இடத்துல இருப்பது பெரிய சிறப்பு. அது ஒரு நல்ல பலன்களை தரும். அன்பான மேஷராசி என்பதை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் குருவுடைய அமைப்பு சரியில்லை. ஆனால் குருவுக்கு 3ஆம் இடம் பரவாயில்ல. ஏன்னா 9ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடம் தான் குருவுக்கு சிறப்பாக இருக்காது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு அருமையான நாள், நல்ல யோகமான நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். ரிஷபராசி என்பவர்களுக்கு சனியும் ராகும் 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் சார்ந்த அருமையான இடத்துல இருக்காங்க. அது ரெண்டும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும், நல்ல அமைப்பு. அன்பான நேயர்களே, ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் செய்வோம், நல்லதே நடக்கும். மிதுன ராசி என்பவர்கள உங்களுக்கு ஜென்ம குரு, குரு ஜென்மத்தில் இருக்கு. ராசிநாதன் உங்கள் ராசியில இருக்காரு. இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம். வேற எங்கேயாவது ரொம்ப தொலைதூரத்தில் வேலை பார்த்துருந்தா இந்த பக்கம் மாற்றின்னு வரலாம். பதவி உயர்வு கிடைக்கலாம், வீடு மாறலாம், சொந்த வீட்டுக்கு போகலாம். இது மாதிரி இந்த இடமாற்றங்கள் எத்தனையோ இருக்கு. அதில் ஏதாவது நிச்சயமாக நிர்மாணம் நடக்கும். எல்லாருக்கும் எல்லாமே நடக்காது. அவங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கும். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு குருவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. 12ஆம் இடத்துல குரு இருப்பது நன்மை இல்லை. அதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் நடைபெறாது. விரையம் தான் நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முடிஞ்சதுன்னா நல்ல விரயமாக பண்ணுங்க, இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, திருமணம் பண்ணுங்க. அதுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை தோறும் தட்சாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணிட்டு அமைதியாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எதுக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க. சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க, நல்ல இடத்துல இருக்காங்க. லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால உங்களுக்கு காரியங்கள்லாம் பல நடைபெறும், தடைப்படாது, நல்லதே நடக்கும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக காரியத்தை செய்யுங்க, குழம்பாதீங்க. நன்மை இருக்கும், நல்ல முன்னேற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அன்பான கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10இல் குரு பவுசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. பவுசுனா என்ன, நம்முடைய நிலைமையை குறைச்சி காட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 10இல் குரு நன்மை இல்லை. அதனால அன்பான நேயர்களை கொஞ்சம் கவனமாக, கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துங்க. இருந்தாலும் சனியும் ராகும் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அதனால பாதி நன்மை உண்டு. அதனால ஜாக்கிரதையாக, பொறுமையாக, நிதானமாக, கெட்ட பேர் வர்ற மாதிரி எதையும் செஞ்சிடாதீங்க. துளாராசி என்பது உங்களுக்கு அருமையான நாள். குருபான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 9ஆம் இடத்துல குரு இருப்பது பெரிய அமைப்பு. அதனால நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அன்பான துளாராசி என்பவர்களை நல்ல நேரம், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை. குரு 8ஆம் இடத்துல இருக்காரு. அட்டம குருன்னு பேரு. தொட்டது தொடங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டால், புதுசாக எதையும் செய்யாதீங்க. புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நலம்.
அதாவது என்ன முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை பண்ணுங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டு சரியில்லை, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். 4 வேற சனி ராகு வேற இருக்கு, அதுவும் ஆரோக்கியத்தை கெடுக்கும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல நேரம், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பவர்களை திருமணம் நடக்கும், குழந்தை ஏற்படும், அது வீடு கட்டலாம், வேலைக்கு போகலாம், அந்த மாதிரியெல்லாம் ஒரு வாய்ப்பு நன்றா இருக்கிறது. கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணுங்க. அதாவது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்குரிய வாய்ப்புகள் தனுசு ராசி என்பதற்கு. ஏன்னா சனி ராகு வேற 3ல் இருக்காரு, அதனால உங்களுக்கு நல்லதே நடக்கும். அவன் படுத்து கிடந்துடாதீங்க, தூங்கிடாதீங்க, விழிச்சு கொள்ளுங்கள், முடிச்சுக்கிட்டீங்கன்னா முன்னேறிக்கலாம். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. இன்னும் 18 மாதங்கள் இருக்கு. 7.5 சனி ராகு 18 மாதங்கள் இருக்கு, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது, அதனால கும்பராசி என்பதுக்கு ஜென்மச்சனி இருக்கிறது, ஜென்மத்தில் ராகு வேறு இருக்கிறது. அதனால இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்கிறது. ராகு என்ன ஒரு 18 மாதம் இருக்காரு. இருந்தாலும் சனி பகவானுக்கு இருந்து என்ன ஒரு 4 ஆண்டுகள் இருக்கு, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு இருப்பது கும்பராசிக்கு நல்ல யோகம். இந்த ஓராண்டு ஒரு நல்ல யோகமான அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் நல்ல விதமாக இருக்கும். பார்த்து கவனமாக நிதானமாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. 7.5 சனி சனி பகவான் 7.5 ஆரம்பிச்சிருக்கிறது. அதனால 7.5 சனி இருக்கிறது. இன்னும் 6 ஆண்டுகள் இருக்கிறது. பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல இருப்பது குருவுக்கு நல்ல இடம் இல்லை. வாகனங்கள் எல்லாம் கவனமாக போங்க, வேகமாக ஓட்டாதீங்க. அதாவது 2 சக்கர வாகனமாக இருந்தால் 40க்கு மேலே போகாதீங்க, 4 சக்கர வாகனமாக இருந்தால் 80க்கு மேலே போகாதீங்க. ரொம்ப கவனமாக நிதானமாக பொறுமையாக, ஏன்னா வாகனத்தில் கண்டிப்பாக மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் விபத்து ஏற்படும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதற்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. எள்ளு தீபம் ஏற்றி சுவாமிக்கு தீபம் ஏற்றுங்க, நல்லது நடக்கும். கிடைச்சதுன்னா வன்னி பாத்திரம் கிடைச்சதுன்னா அந்த வன்னி பாத்திரத்தினால சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். வன்னி பாத்திரம் கிடைக்கலன்னா வன்னி கண்டு மரம் கிடைச்சதுன்னா வாங்கி நந்தவனத்தில் வைக்கலாம். இந்த மாதிரி பயிர் செய்யுங்க. அன்பான நேயர்களை நாம் இறை வழிபாடு நம்ம எவ்வளவுக்குள்ள நம்ம செய்கிறோமோ அதுக்கு அளவுக்குள்ள நம்ம கட்டங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஏழரை பாடாப்படுத்துது அப்படின்னு நம்ம முனைகிட்டு இருக்கக்கூடாது. ஞான சம்பந்த பெருமான் 7.5 சனியுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வரணும். நாடும் கோளும் அடியாரை நலியாத வண்ணம் விதேசின்னு சொல்லிட்டு கோள்களை பற்றி ஒரு 11 பாடல் எழுதியிருக்கிறாரு. அருமையான பாடல். அவர் எழுதினது 6 வயசுல பாடியிருக்கிறார். அந்த பாடல்லாம் அருமையான பாடல். அதாவது வேயர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீடதடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அடிந்தன் உடனே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே பாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று ஒரு அருமையான பாடல். 11 பாடல். இதை சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க, காலமால பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில வரலாம். அன்பான நேயர்களை நமக்கு இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் நமக்கு எவ்வளவு அன்போடு இறை வழிபாடு செய்கின்றோமோ முடிந்த அளவுக்கு தர்மம் செய்யலாம், பசிக்கின்றவர்களுக்கு அன்னம் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்மளால முடிஞ்ச செஞ்சிருந்தீங்கன்னா நம்ம 7.5 சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு அதிகம் இருக்கிறாது. இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். கடவுள் இருக்கிறான் பயமே சிவாய நம்ம எந்த சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும் உபயார் சொன்னது. அன்பான நேர்களை நம்ம எல்லாரும் நல்ல முறையில் இருக்கணும். நம்ம குழந்தைகள்லாம் நல்லபடியாக படிக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையணும், நல்ல குடும்பம் அமையணும், நல்ல குழந்தைகள் அமையணும். இவங்க எல்லாரும் நல்ல விதமாக வாழணும். எல்லாரும் நம்ம குழந்தைகள் தான். இந்த உலகத்தில் இருக்கின்ற குழந்தைகள் ஜாதி மத பேதங்கள்லாம் கிடையாது. எந்த நாட்டில் இருந்தாலும் நம்முடைய குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் பூராமே நலமுடன் வாழணும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலால முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.